ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கிறாருங்க. இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த வகையில் விழிப்புணர்வு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க, அலர்ட்டா இருக்கணும். சில பேர் தேவையில்லாத விஷயங்களை உங்களை இழுத்து விட்டு பணத்தை அதிகமாக செலவு செய்ய வச்சிருவாங்க. அதனால எந்த சூழலில் நீங்க பணத்தை கையில் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா அதை செலவு பண்ணணும். அல்லது அதை நீங்க கொண்டு போவது கூட, நீங்க எங்கேயாவது கொண்டு போறீங்கன்னா கூட ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போகணுங்க. ஏன்னா பணம் விஷயத்துல நீங்க பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணு நீங்க ஏமாந்துருவீங்க, அல்லது பணத்தை பர்ஸோட எங்கேயாவது தொலைச்சிருவீங்க. ஸோ இன்றைய தினம் நீங்க கூடுதல் கவனமாக உங்க பர்ஸ், உங்க உடைமைகள் மீது தனி கவனம் செலுத்தணுங்க. உங்க உடைமைகள் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பாக பயணங்களின் போது கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நான்கு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அற்புதமான நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள முடியும். ஏதாவது இன்ப சுற்றுலா கூட நீங்க போயிட்டு வரலாங்க. ஆனா அந்த மாதிரி பயணங்களின் போது தேவையில்லாத செலவுகள் நீங்க செய்யக்கூடாது. ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் செய்யறது நல்லதுங்க. எதிர்பாராத வகையில சில செலவுகள் ஏற்படுங்கிறதுனால அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும். அதற்கு சேமிப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க. பண வரவுகள் இன்னைக்கு நிறையவே கிடைக்குங்க. இருந்தாலும் சேமிப்புல நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண நெருக்கடி தவிர்க்க முடியாமல் போகலாம். அதனால கொஞ்சம் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அல்லது உங்க பொருட்களை நீங்க தொலைத்து போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஆகுங்க. அதனால எந்த ஒரு சூழலிலும் உங்க பொருட்கள் மீது ஒரு கண்ணு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. வீட்டுல இருந்து என்னென்ன பொருட்கள் கொண்டு போறீங்க அப்படின்றத நீங்க கவனமாக பராமரிக்கணும். வீடு சேர்ற வரைக்கும் அந்த பொருட்கள் மீது ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணுங்க. இந்த தினம் உங்க அம்மாவோட ஆசைகள், தாயினுடைய ஆசைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. வியாபாரிகளுக்கு இந்த தினம் நல்ல ஒரு ஆலோசனைகள், நல்ல கன்சல்டன்சி இன்னைக்கு கிடைக்கும். வியாபார ரீதியாக நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுங்க. இன்றைய தினம் நண்பர்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நண்பர்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறத நீங்க உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் அல்லது அலுவலக பணிகள் ரீதியாகவும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும். அந்த மாதிரி மறைமுகமா இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நண்பர்களோட பழகும் போது மட்டும் கொஞ்சம் நீங்க நல்ல ஒரு புரிதலோட இன்றைய தினம் நீங்க சிறப்பாக செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக தெரிவிக்கீங்க. இன்றைய தினம் நீங்க கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். யாருக்காவது நீங்க கடன் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த கடனை எப்ப திருப்பி தருவாங்கிறத நீங்க எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க. நீங்க தேவையில்லாம மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி குத்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மனப்போக்கை நீங்க மாத்திக்கிறது ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதமான நல்ல அன்பு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்க அதிகமான நேரத்தை செலவழிக்கலாங்க. அதன் மூலமா உங்களுக்கு குதூகலமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் அமையும். அன்பான ஒரு நல்ல அரவணைப்பு உங்க காதலரிடமிருந்து கிடைக்குங்க. மேலும் நல்ல ஒரு முத்தங்கள், அன்பான அரவணைப்பு, குதூகலம் என இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில ரொமான்ஸ் அவர்களுக்கு குறையே இருக்காதுங்க. அற்புதமான ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களுக்காக இன்னைக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்காக நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்காக நேரத்தை நீங்க கொடுக்கறதுக்கு மறந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்றைய தினம்
ஏமாறக்கூடாதுங்க. உங்க வேலையில கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமும். அதுபோல உங்கள் ஓய்வு நேரத்தை உருவாக்கிக் கொள்வதில் நீங்க கொஞ்சம் தனி கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளை மாற்றிக்கொள்வதற்கு நீங்க கண்டிப்பாக இதை செய்தே ஆகணும். உங்களுக்காகவும் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுங்க. நீங்க சில விஷயங்கள் ரொம்ப ஏக்கமா இருந்தீங்க, சில விஷயங்கள் நடக்காதாங்கிற ஒரு வருத்தத்தோட ஏக்கத்தோட இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு கனவுகள்ல நிஜமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே ஆசைப்பட்டபடி இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஆதாயமிக்க செயல்களை மட்டும் நீங்க கண்டிப்பாக செய்யணும். மத்தவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க குறை கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நேரத்தை அதிகமா செலவு இருக்கக்கூடாது நண்பர்களே. நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் ஓய்வு நாள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஓய்வு நாள்ல எப்படி எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளானிங் ஏற்படுத்திக் கொள்வீங்க. அது இன்றைய தினம் நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான திட்டங்களை தீட்டலாங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இல்லற வகையில உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்க செலவழிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு அரவணைப்பு உங்களது வாழ்க்கை துணையிலிருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. சிறப்பான ஒரு நாளுக்கு நேரத்தை மட்டும் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனா பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஏமாறக்கூடாது. குறிப்பாக வியாபாரிகள் முதலீடு செய்யும் போது நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொண்டு முதலீடு செய்வது நல்லதுங்க. பயணங்கள் மூலமாக பலன் கிடைக்கும். இருந்தாலும் பயணங்களும் போதும் உடம்பின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். முன்னேற்றம் வெவ்வேறு வகையில் சேரக்கூடிய நாள் இன்று தினம். திருமண வாய்ப்புகள் கைகூடும். கல்யாண கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்று தினம் நீங்க கரெக்டானவருடைய ஆலோசனையின்படி நீங்க நடந்து கொள்வதும் போது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே மற்ற ஆலோசனை நிறைய கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருங்காலத்துக்காக நிறைய முயற்சிகள் நீங்க செய்யலாம். அதற்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு சாண்டல் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுனால நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். பயணங்களின் போதும் உடம்பில் மீது தனி கவனம் செலுத்துருங்க. பணப்பையெல்லாம் நீங்க பத்திரமா பராமரிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ, கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம். குறிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. மேலும் இன்றைய தினம் உங்க அம்மாவுக்கு, உங்க தாய்க்கு நீங்க வேண்டியதை செய்து கொடுத்து மன நிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதானத்தை செயல்படுங்கள். இன்றைய தினம் பெற்றோருக்கு உதவி செய்யுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, நண்பர்களுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மறைமுகமா இருக்கக்கூடிய போட்டிகளெல்லாம் விலகிவிடும். பண வரவுகள் பெருகக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. அதனால நீங்க பணத்தை கரெக்டா சேமிக்கிறதுல கொஞ்சம் முதலீடு செய்யறதுல கொஞ்சம் நீங்க ஆர்வம் செலுத்துங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய தன லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.